என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமானது தேவைப்படுகிறது. ஏதோ நம்மளும் ஆண்டவரை தேடுகிறோம், செபிக்கிறோம், ஆலயத்துக்கு வர்றன்றதோட நம்ம வாழ்க்கை முடியக்கூடாது. இன்னைக்கு அநேக ஊழியர்களை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர்களை கொண்டு கர்த்தர் செய்யும் போது அந்த இடத்துல நம்ம இருந்திருக்கிறோம், தேவ வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், அதை நம்ம கண்ணால் சில காரியங்களை பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ எனக்கு அந்த அபிஷேக கிருபை வேணும் இல்லையா? எனக்கு அந்த வல்லமைகள் கிருபை எனக்கு வேண்டும் இல்லையா? அதை நான் எப்படி பெறாமல் நான் வெறும் ஜெபத்தை மட்டும் பண்ணிட்டு சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் போதும், வேலைக்கு போயிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு இப்படியே வாழ்க்கை கழிச்சா போதுமா? அடுத்த கட்டத்தை நம்ம முன்னேறணும் இல்லையா? அடுத்த இடத்துக்கு நம்ம உயர்ந்து போகணும் இல்லையா? அப்போ அந்த உயர்ந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டும் என்று சொன்னால் அங்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படணும். அப்ப அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணணும்? கேட்க வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா? ஒன்று பொருளாத சாதாரண கர்த்தர் கொடுத்துருவாருங்க. என்னுடைய ஊழியத்தில் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவருடைய நாம மகிமைப்படட்டும், இதுவரைக்கும் கர்த்தர் அழகாக போஷிக்கிறார். இந்த தொடர் உபவாச கொடுங்கையில் நான் அநேக வெளி ஊழியங்கள் போகாமல் இந்த 85-90 நாளுக்கு இங்கேயே இருக்கிறேன். சபைக்குள்ளே காலையில மாலை ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். 25 கிறிஸ்மஸ் கூட்டம் வச்சோம், மரகதமாலை தீர்க்கதரிசி கூட்டங்கள் வச்சோம். இப்போ அடுத்தது இப்போ ஜனவரியில் நாங்கள் அறுவடை பெருவிழா வைக்கிறோம். 11, 12, 13, 14 4 நாட்கள் கூட்டங்கள். இதோடைய தேவைகள் எல்லாம் அழகாக அவர் சந்திக்கிறார். இதை யாரையும் போர்ஸ் பண்ணி இதை ஸ்பான்சர் பண்ணுங்க, அதை ஸ்பான்சர் பண்ணுங்க, எங்கள் ஃபோன் நம்பரை போடுறது, எங்கள் பேங்க் அக்கௌண்ட் போடுறது, இதெல்லாம் இந்த ஊழியத்தில் கிடையாது. அவர் கொடுத்தா நிறைவே செய்ய போகிறோம், அவ்வளோதான். அது கம்மியாக இருந்தால் கம்மியாக அதுக்கேற்றபடி ஊழியம் செய்கிறது, இப்படி தான். அப்போ அவர்கிட்ட நம்ம இருந்து பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு உங்களுக்குள் ஒரு சில முக்கியமான வர்றத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் சாமி கிட்ட கேட்கணும். கேட்கலன்னா அப்புறம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பிரயோஜனமே கிடையாது. பொண்ணு பொருளை எல்லாத்தையும் கேட்குறீங்க, இதை கேளுங்க. இன்னைக்கு நீங்க இதை கேட்குறீங்க, சரிங்களா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் சொல்லுது, இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழிகளை உங்களுக்கு காமிக்கின்றேன். முக்கியமான வரங்களை நாடுங்க. என்ன வரங்கள்? முக்கியமான வரங்கள். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிருபை வரங்கள் மிகவும் அவசியம். வரங்கள் இல்லாதபடி நாம் எதையும் செய்ய முடியாது. ஜெபம் இருக்கும், ஜெபத்தின் மூலமாக கர்த்தருடைய கிருபையுடைய வரங்கள் ஜொலிக்கணும். அப்ப எந்த வரத்தை கேட்டால் நம்ம ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் கொண்டு வரலாம்? சிலருக்கு சுகமாக்குற வரங்கள், சிலருக்கு தீர்க்கதரிசி வரங்கள், சிலர்களுக்கு போதிக்கிற வரங்கள், சிலர் கட்டுகளை அறுக்கிற வரங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு சில குறிப்பிட்ட ஊழியர்களுக்கு தான் எல்லா வரங்களும் மொத்தமாக இருக்கும், பார்க்குறீங்க இல்லையா? அப்போ முதலாவது ஒரு காரியத்தையாவது நம்ம ஒரு வரத்தையாவது தேவனிடத்தில் என்ன பண்ணணும்? கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அந்த வரத்தை நம்ம என்ன பண்ணணுங்க? நம்ம குடும்பத்தில் செபித்து பார்க்கணும். சுகமாக்குற வரம் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுப்பார். அது சாதாரணமான யாருக்கு வேணாலும் கொடுப்பாரு. அந்த சுகமாக்குற வரம் எப்படின்னா ஜபத்தோடு சேர்ந்தது ரிலீஃபை உருவாக்கி கொடுத்துரும். ஆனால் அந்தகார கட்டுகள், ஒருவரை குறித்து வெளிப்பாடுகள், தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், இதெல்லாம் சொல்வதற்கு அந்த தீர்க்கதரிசி வரங்கள் மிகவும் அவசியம். அதை நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக கர்த்தரிடத்தில் கேட்கணும். ஏன்னா பவுல் அடிகள் அதில் தான் சொல்லுகிறார் கொரிந்தியர். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக என்ன பண்ணுங்க? தீர்க்கதரிசி வரங்களை நாடுங்க. தீர்க்கதரிசி வரங்களா சபை பக்தி விருத்திக்கு எதுவாக மாறுகிறது. தீர்க்க தரிசனம் வருதுங்க சேத்தல் தேசத்தில் இருக்க சீர்கெட்ட மாத்துகிறது. அப்ப இந்த தீர்க்கதரிசி வரங்களை பெற்றுக்கொள்வது மிக அவசியம். ஒவ்வொருவரும் நீங்க என்ன பண்ணணும்? அந்த வரத்தை கர்த்தர்கிட்ட கேட்கணும். நீங்க கேட்கறதுல பஞ்சம் கிடையாதுங்க. அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். ஊழியக்காரனா அபிஷேகத்தை கொடுக்கறதுக்கு யோசிக்கலாம், அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார்.
நீ வைராக்கியமா ஜெபம் பண்ணி அவரோட அன்பின் ஐக்கியமா இருந்தா நீ கேட்ட கடவுள் நிச்சயமா கொடுப்பார். நானும் எந்த இடத்துல போய் கிருபை வரங்களுக்காக காத்து நிற்கல. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார், அழைத்தார், அப்படியே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு ஊழியத்தோடு சேர்ந்து கர்த்தர் இந்த கிருபைகள்லாம் பெருக்க பண்ணினார். இன்னைக்கு இந்த சில பேருக்கு முன்னாடி என்னையும் ஒரு ஊழியர் என்று வைத்திருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன். சில குடும்பங்களுக்கு அவங்களுக்கு உண்டான காரியத்தை பேசுவதற்கான ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்பொழுது நீங்க தேவனிடத்தில் கேட்பதை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு கேளுங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? கிரியேட் செய்வார். சரிங்களா? இன்னைக்கு முக்கிய வரங்களை கேட்போமா? என்னோட சேர்ந்து கேட்பீங்களா? யாருக்கெல்லாம் வரம் தேவை இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க. உங்களுக்காக நான் செபிக்கிறேன். மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, தேவ பிள்ளைகள் செபிக்கிறாங்க, வேத வாசிக்கிறாங்க, ஆலயத்துக்கெல்லாம் வர்றாங்கப்பா. ஆனா அவங்களுக்குன்னு நீங்க ஒரு கிருபை வரங்களை கொடுங்க. இப்ப எந்தெந்த பிள்ளை என்னென்ன வரங்கள் கேட்கிறார்களோ, எப்படிப்பட்ட வரம் வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகள் பிரயாசப்படுகிறார்களோ, அந்த வரங்களை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை ஊழியத்தில பலமையாக எடுத்து பயன்படுத்தும். எல்லா காரியத்திலும் காட்டிலும் இயற்கைக்கு மேலான காரியத்தை செய்யத்தக்க அவர்களுக்கு அனுகூலம் செய்யும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீரூற்றினால் உன் பிள்ளைகளை நிரப்புங்க, காத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து உடைய கரத்தில் வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் உண்டாகட்டும். ஆமென், ஆமென். முக்கியமான வரங்களை கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுளுக்காக ஊழியம் செய்யுங்கள். ஆமென்.